26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். அண்ட் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம வந்து ராசி பலன் தான் பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலன் எந்தெந்த ராசிக்கு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அவங்களோட லக்கி கலர் என்ன, அவங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன, அண்ட் முருகர் அந்த ராசிக்கு என்னெல்லாம் சொல்ல வராங்கன்றது இன்னைக்கு சவுத் இந்தியாவோட பெஸ்ட் டேரக்டர்னா சாரா மேம்கிட்ட பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். முதல் ராசி மேஷ ராசி மேம். மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி மேம் இருக்கு? மேஷ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷ ராசி இந்த வாரம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இழப்புகள், நிறைய வலிகள் இருக்கும் மனசில். பட் அதெல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்களும் ப்ரெசண்ட்டில் இருக்கும். அந்த நன்மைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதை பார்க்கணுமே தவிர்த்து இந்த இழப்புகள், அதாவது முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது. இனி ஹியர் ஆஃப்டர் இனி வரக்கூடியது என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போது அதற்கு மனசை தயார்படுத்தணும். நிறைய இழப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? ஸோ இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, அகைன் அதே தான் வருது. சும்மா சோகமாக உட்காராது. நிறைய பேர் சோக பாட்டுலாம் அதிகமாக கேட்பாங்க. சோக பாட்டு கேட்டு கேட்டு அவங்களுடைய வைப்பை வந்து நெகட்டிவாக கொண்டு போயிட்டுருப்பாங்க. எதெல்லாம் அவங்களுக்கு மனசு கஷ்டத்தை கொடுக்குதோ, சோகத்தை கொடுக்குதோ அதை வந்து அவங்க பண்ணவே கூடாது. அது பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. ஸோ அவங்களோட லக்கி கலர் ஃபார் திஸ் வீக்னு என்னவா மேம் இருக்கும்? அவங்களோட லக்கி கலர்ஸ் ஒயிட், க்ரீன் அண்ட் ரெட் கலர். ஒயிட், க்ரீன் அண்ட் ரெட் கலர் ஃபார் மேஷ ராசி. அண்ட் அவங்களோட லக்கி நம்பர் ஆர் ஏஞ்சல் நம்பர்னா எது மேம் சொல்லுவீங்க? மேஷ ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 13132222. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் உருவாகும். ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்ன செய்கிறோம், அது எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது அப்படின்ற ஒரு வைப் அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ அண்ட் இதனால் அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் அவங்க ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்கும் ஒரு தன்மை ஏற்படும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதால. ஸோ மேஷ ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது? மேஷ ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தனக்கு தான் எல்லாம் தெரியும், அந்த ஒரு டாமினன்சி ஆல்மோஸ்ட் மேஷ ராசிக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அதுவும் எஸ்பெஷலி பெரியவங்க நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, அம்மா அப்பாவாக இருக்கட்டும் இல்லை வேற எங்கேயா பார்க்கக்கூடிய பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறத கொஞ்சம் நிதானமாக அட்லீஸ்ட் கேட்கணும். அதை கேட்கும் போது அவங்களுக்கு நிறைய சூட்சமம், அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வரலாம். சில சூட்சமமான விஷயங்களும் தெரிய வரலாம். ஸோ இனிமே அவங்க பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். அப்போ இந்த வாரம் ஏதாவது ஒரு பெரியவங்க அவங்கக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் மேக் பண்ணுறாங்கன்ற போது அதை அவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ மேஷ ராசியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து ரிஷப ராசிக்கு வந்து போகிறோம். ரிஷபராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து சீக்ரெட் கீப்பராக இருக்கணும். கண்டிப்பாக இவங்களுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குன்னா அதை ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உருவாகும். ஸோ எப்பேற்பட்ட சூழல்லையும் அந்த சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணக்கூடாது. சில விஷயங்களை தன் மனசோடு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ ரிஷபராசி என்னெல்லாம் செய்யணுன்றதை சொன்னீங்க, என்னெல்லாம் செய்யக்கூடாது மேம்? ஸோ இங்கே என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த வாரம் ஏதாவது ஒரு சின்ன வகையிலான இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணக்கூடாது. பணம் ரீதியான டீலிங்ஸ் இந்த வாரம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஓகே, அவங்களோட லக்கி கலர்ஸ் இந்த வாரம் என்னது மேம்? இவங்களோட லக்கி கலர்ஸ் பார்க்கும்போது மல்டி கலர்ஸ், இந்த விப்ஜேஆர் கலர்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். மல்டி கலர்ஸாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வயலட் கலரை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அவங்களோட ஏஞ்சல் நம்பர்? ரிஷபராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 668989. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு தன்னுடைய அந்த ஒரு ஒர்த் என்ன அப்படின்றது தெரிய வரும். அண்ட் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, சந்தோஷமாக இருக்க முடியும். வாழ்க்கையில் என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் ஓகே கோ வித் த ஃப்ளோவாக அப்படி சந்தோஷமாக போக முடியும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு முருகர் சொல்ல வேண்டிய மெசேஜ் என்ன மேம்? ரிஷபராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ்.
முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இந்த வாரம் இவங்க வடபழனி செந்தில் ஆண்டவரை தரிசனம் பண்ணியோ, இல்ல எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் வீட்ல இருந்தபடியே வடபழனி செந்தில் ஆண்டவரை மனசுல நினைச்சு, தினமும் செய்யக்கூடிய ஒரு தியானம் இவங்களுக்கு மிகப்பெரிய சிவத்தை அடையக்கூடிய அளவுல அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கும். ஸோ இந்த வாரம் வடபழனி முருகரை நினைச்சு தியானம் பண்ணணும். அது அந்த கோவில்லையோ, இல்ல வீட்ல இருந்தபடியோ. இதுதான் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜ். ஸோ ரிஷபராசி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா கமெண்ட்ல ஓம் முருகான்றது சொல்லுங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம லிஸ்ட்ல மிதுன ராசி இருக்கு. மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி மேம் இருக்கு? மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுன ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இமோஷ்னலி ஒரு விஷயத்தில் சஃபர் ஆகியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஆக்ஷன்ஸை கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ எப்படி வெளியே வரணும்னா ஏதாவது ஒரு டைவர்ஷன் தேவைப்படும். வாழ்க்கையில் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியோ, அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான டைவர்ஷன், இல்லை வேறு ஏதாவது பிடிச்ச விஷயங்களை செய்கிற டைவர்ஷன், அந்த மாதிரி ஒரு டைவர்ஷனை நோக்கி போகணும். அதற்கான காரியங்களை செய்யணும். மிதுன ராசியில இருக்கவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது மேம் இந்த வாரம்? இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, நிறைய பேர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு தனியாகவே எல்லாத்தையும் டீல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து செய்யாமல் இருக்கிறது நல்லது. எல்லா நேரத்துலையும் தனிமையாக எந்த விஷயத்தையும் டீல் பண்ண முடியாது. அதுவும் இந்த வாரம் அப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு இருக்குது. 4 பேரோட சேர்ந்து பழகணும். ஸோ மிதுன ராசிக்கு இந்த வாரத்தான லக்கி கலர்ஸ்ல என்னது மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் கோல்டன் கலர். ப்ளூ அண்ட் கோல்டன் கலர். ஓகே. அவங்களோட ஏஞ்சல் நம்பர்? ஸோ மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 71717. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்க தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலேருந்து முழுமையாக வெளியே வர முடியும். அண்ட் அவங்களுடைய சோல் பர்பஸ் என்ன, ஆன்மாவுக்கான உண்மையான தேடல் என்ன, அதற்கான இன்டென்ஷன் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு முருகர் சொல்ல வர மெசேஜ் என்னது மேம்? மிதுன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நல்லதே இருந்தாலும், சந்தோஷமே இருந்தாலும், அளவுக்கு மீறும் போது, எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அது எல்லாமே ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்ததாக தான் மாறிடும், ஸ்பாயில் ஆகிடும் எல்லாமே. ஸோ இந்த வாரம் அது மாதிரி ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டாலும், சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட்டாலும், அதை ரொம்ப அளவுக்கு மீறி கொண்டு போகாமல் ஒரு எல்லையோடு நிறுத்திக்கிட்டா நல்லது. அண்ட் ஒரு விதமான பயமும் மனசில் இருக்குது அப்படின்னா அந்த பயமும் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போக வேண்டாம், பயத்தை விட்டுட சொல்கிறாரு முருகர். எல்லாமே பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை மனசில் வளர்த்துக்கணுன்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகான்னு உங்களோட வேண்டுதலோட சொல்லுங்க. இந்த வாரம் கடக ராசிக்கு எப்படி இருக்கு மேம்? கடக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நாளாக வெயிட் பண்ண விஷயத்த இந்த வாரம் தொடங்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஏதாவது வெளியூர் வெளிநாடுலேருந்து ஏதாவது ஒரு ஆஃபர் வருதுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதற்கான ஆக்ஷன்ஸும் மேற்கொள்ளணும். ஸோ என்னெல்லாம் பண்ணணுன்றதை சொன்னீங்க. கடகராசிக்காரங்க என்னெல்லாம் இந்த வாரம் பண்ணக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா, ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நான் மட்டும்தான் அதை வந்து செய்வேன், நான் மட்டும்தான் அதுக்கான டிசிஷன்ஸ் வந்து எடுப்பேன் அப்படிலாம் இல்லாமல், மற்றவங்களோட சேர்ந்து ஒரு டிசிஷனாக இருக்கட்டும், இல்லை சேர்ந்து செய்கிற செயல்களாக இருக்கட்டும், எல்லாமே கொலாபரேட் பண்ணி பண்ணணும். தனியாக எதுவும் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் டீலிங்ஸு. ஓகே. ஸோ அவங்களோட லக்கி கலர்ஸ் இந்த வாரம் என்னென்னது? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ஆரஞ்சு கலர். ஓகே. ஸோ அவங்களோட ஏஞ்சல் நம்பர் மேம்? ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 4411. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய அமைதி கிடைக்கும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை ஏற்படும், அந்த மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. அண்ட் நிறைய விஷயங்களில் எந்த ஒரு அப்கிரேடும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ நம்ம ஏதோ ஒன்று செய்யாமல் இருக்கோம், ஒரு ரிஸ்க் எடுக்காமல் இருக்கோம் அப்படின்னு தோணும். ஸோ அப்போது ரிஸ்கியான விஷயங்களையும் அவங்களால தொடர்ந்து செய்ய முடியும். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அதுக்கான சப்போர்ட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ முருகர் இந்த வாரம் கடகராசிக்கு என்ன மேம் சொல்ல வராங்க? ஸோ கடகராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இந்த வாரம் அட்லீஸ்ட் இந்த வாரமாவது இல்லை இந்த வாரத்தில் இருந்தாவது அவங்களுடைய அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து செய்யணும். அவங்களுடைய அம்மாவினுடைய பிளெஸ்ஸிங்ஸை அவங்க வந்து வாங்கணும். நிறைய பேர் உடம்புக்கு முடியாமல் இருப்பாங்க, இல்லை முடியாமல் இருந்தாலும் வெளியில் சொல்லாமல் காட்டிக்காமல் இருப்பாங்க. அப்போ அம்மாவுக்கு என்ன தேவைன்றதை அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஸோ இதை இவங்க பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு அது மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை, இவங்க என்ன கேட்குறாங்களோ அது முருகர்கிட்ட இருந்து கிடைக்கும். சில பேருக்கு அம்மா என் கூட இப்போ இல்லை அப்படின்னாலும் முருகரையே தன்னுடைய அம்மாவாக எடுத்துக்கிட்டு
அவங்களுக்கு என்ன தேவையோ முருகர்கிட்ட அம்மாவா கேட்கலாம். ஸோ இது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கடகராசிக்கு இந்த வார பலன்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்க கடகராசி நேயர்களா இருந்தீங்கன்னா ஓம் முருகன் உங்களோட வேண்டுதலோட கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து சிம்மராசி மேம். சிம்மராசிக்கு இந்த வாரம் எப்படி மேம் இருக்கு? சிம்ம ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்ம ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய விதமான இந்த வேர்பல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்குறுதி கொடுக்கறதா இருக்கட்டும், புதிய நபர்கள்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், புதிய ப்ராஜெக்ட்ஸ்க்காக பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான கான்வர்சேஷன்லாம் தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா, மேஜரான சேஞ்சஸ் இந்த வாரம் எதுவும் எடுக்கக்கூடாது. நான் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன், என்னோட ஆக்ஷனில் கொடுக்க போகிறேன், இது எதுவும் இந்த வாரம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, அவங்களுக்கான லக்கி கலர்ஸ்லாம் என்னது மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் க்ரீன் கலர். ஸோ சிம்மராசிக்கோட ஏஞ்சல் நம்பர். சிம்ம ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 888585. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு தன்னுடைய இன்னர் செல்ஃப் என்ன சொல்லுது, எல்லாருக்குள்ளேயும் அந்த இன்னர் செல்ஃப் வந்து கைட் பண்ணும் எப்போவுமே. இவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப லேகிங்காக இருக்குது. அப்போ இந்த 88 அப்படின்ற நம்பர் யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய இன்னர் செல்ஃப் சொல்லக்கூடிய கைடன்ஸை அவங்கள கரெக்டாக லீட் பண்ண முடியும். அண்ட் இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்த எல்லா நன்மைகளுக்கும் ஒரு கிராட்டிடியூட் சொல்லணும் அப்படின்னா இந்த 8585 ஏஞ்சல் நம்பரை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முருகர் சிம்மராசிக்கு என்ன மெசேஜ் மேம் சொல்ல வராங்க? சிம்ம ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இவங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அது காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல விதமாக கைகூடும். ஏன்னா இவங்களோட முருகர் இருக்கார். அதனால் இது பற்றி எந்த கவலையும் வேண்டாம் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரே ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ சிம்மராசிக்கான இந்த வார பலன்கள் என்னன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதலோட ஓம் முருகன் கமெண்ட் பண்ணுங்க. கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? கன்னி ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முன் அனுபவம் இல்லாத ரிஸ்கியான விஷயங்கள், புதுசாக ஏதாவது செஞ்சே ஆகணும், புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்குது. அதனால அவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் புதிய விஷயங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம் இந்த வாரம்? என்ன பண்ணக்கூடாதுன்னா, மேனிப்புலேட்டிவாக இருக்கக்கூடாது, மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. இந்த தந்திரமாக நான் பண்ணுறேன், சூழ்ச்சி பண்ணுறேன், லைக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வாரம்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா மேபி அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவங்களோட லக்கி கலர்ஸ் இந்த வாரம் என்னென்ன மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் எல்லோ கலர். க்ரீன் அண்ட் எல்லோ கலர். ஸோ அவங்களோட ஏஞ்சல் நம்பர்? கன்னி ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 404 இன்ஃபினிட். ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர் ஆர் இன்ஃபினிட் சிம்பிளை இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய மைண்ட் எனர்ஜி அவங்களால அகெயின் க்ரியேட் பண்ணிக்க முடியும். மைண்ட் எனர்ஜியை அவங்களால வந்து கிளியராக கொண்டு போக முடியும். ஸோ மைண்ட் செட் கிளியராக இருக்கும். அண்ட் இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணும் போது ஒரு நியூ பிகினிங் ஏற்படும். என்னதான் வாழ்க்கை வந்து அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சாலுமே அங்கேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இன்ஃபினிட் சிம்பிளை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். முருகர் இந்த வாரம் கன்னிராசிக்கு என்ன மேம் சொல்ல வராங்க? கன்னி ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், பழனி முருகரை இவங்க மனசார நினச்சி வழிபடலாம், இல்லை நேரடி தரிசனம் பண்ணலாம். இந்த பழனி முருகர் ஏன்னா எப்போவுமே முருகர் இவங்களோட தான் இருக்கிறாரு. இவங்க முருகரை மறந்துட்டாலும் முருகர் இவங்கள மறக்க மாட்டார். அதனால் உன்னுடன் நான் இருக்கிறேன், அந்த ஒரு ஸ்லோகன் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. ஸோ அப்போ அதை எப்போவுமே மனசில் வச்சுட்டு இவங்க எதை பற்றியும் தயங்காமல் அவங்களுடைய செயல்களை செய்யணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, ஸோ பார்த்துட்டு இருக்க கன்னிராசி நேயர்கள் உங்களோட வேண்டுதலை மனசில் வச்சுட்டு ஓம் முருகன் கமெண்ட் பண்ணுங்க. துலா ராசிக்கு இந்த வாரம் எப்படி மேம் இருக்கு? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க எங்கே வந்து தோற்று போயிருக்காங்க, இல்லை டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க, என்ன பிட்ரயல் நடந்திருக்கு, ஸோ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸை க்ரியேட் பண்ணணும். அதற்கான ஒரு பிளானிங்ஸை வந்து மேற்கொள்ளணும். அப்போது பழைய பேக்கேஜஸ் மனசில் கேரி ஓவர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்களோ அதை மேற்கொள்ளணும். ஸோ துலாம் ராசி என்னெல்லாம் பண்ணக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் அவசரப்பட்டு எந்த காரியத்திலையும் வந்து இறங்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. எஸ்பெஷலி பிரயாணங்கள்லாம் மேற்கொள்ளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும்.
யோசிச்சு பண்ணுறது நல்லது. அவங்களோட லக்கி கலர்ஸ் இந்த வாரம் என்னென்ன? இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் பர்பிள் அண்ட் கோல்டன் கலர். ஓகே. ஸோ அவங்களோட ஏஞ்சல் நம்பர்? துலாம் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 8311. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு செழுமையான வாழ்க்கை நிச்சயமாக வந்து கிடைக்கும். எஸ்பெஷலி இந்த 8 யூஸ் பண்ணும்போது அபண்டன்ஸான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் என்னதான் அது கிடைக்கும்னாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம அதுக்கு ரெடியாக இல்லைன்னா யூனிவர்ஸும் அது கொடுக்காது. ஸோ அப்போது அந்த ரெடியாக இருக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு இந்த 3111 நம்பரையும் யூஸ் பண்ணலாம். ஸோ துலாம் ராசிக்கு முருகர் இந்த வாரம் என்ன மேம் சொல்ல வராங்க? துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், ஸோ இவங்களுக்குன்னு ஒரு வித பாரம்பரியம் இருக்கும், சில வழிமுறைகள் இருக்கும் இவங்க ஃபேமிலிக்குன்னு மேபி. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க மறக்கக்கூடாது. அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது, ஸோ ஒரு முக்கியமான காரியங்கள் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இவங்க செய்யணும். எனக்கு அதெல்லாம் வந்து அதிலெல்லாம் ஈடுபாடு இல்லை, ஸோ கல்ச்சர் பேஸ் பண்ணலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதை இவங்க ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அதை வந்து அவங்க ட்ரை பண்ணணும் அட்லீஸ்ட் அப்படின்றது. ஏன்னா அதனால் அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முருகர் வந்து எப்போவுமே பழசை மறந்துடக்கூடாது, அதாவது மரபு வழியாக வரக்கூடிய விஷயங்களை எதையும் மறக்கக்கூடாது அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ துலாம் ராசிக்கான இந்த வார பலன் என்னன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் ஒரு துலாம் ராசி நேராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் வேண்டுதலை வச்சுக்கிட்டு ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ராசி வந்து விருச்சக ராசி. அவங்களுக்கான இந்த வார பலன்கள் என்ன மேம்? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிக ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அன்போடையும் கருணையோடையும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் லவ், தன்னைத்தானே வந்து மிகைப்படுத்திக்கிறது, தன்னை ஹீல் பண்ணிக்கிறது, சாந்தமாக்கிக்கிறது, இப்படியான விஷயங்கள் செஞ்சுட்டு அதை மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னீங்க. விருச்சக ராசி இந்த வாரம் என்னெல்லாம் செய்யக்கூடாது? இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா ரொம்ப ரூடான ஒரு பிஹேவியர் கொடுக்கக்கூடாது மற்றவங்க கிட்ட. ஸோ இவங்க ஏதாவது டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா கூட பரவாயில்ல, இந்த டிசிஷனால் மற்றவங்க பாதிக்கிறாங்கன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான டாமினன்சி வந்து காட்டவே கூடாது. அதுவும் எடுக்கிற டிசிஷனில் காட்டக்கூடாது. ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் இந்த வாரம் என்னென்ன மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலர். கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலர். ஓகே. ஸோ அவங்களோட ஏஞ்சல் நம்பர்? விருச்சிக ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 52020. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அளவில் அவங்களோட எனர்ஜி இருக்கும். அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ இந்த வாரம் இந்த ராசிக்கு முருகர் என்ன மேம் சொல்ல வராங்க? விருச்சிக ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், இவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துராதா, வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு, ரொம்ப பெருசாலாம் எதுவும் நல்லது நடக்கலை, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கையில் அந்த அதிசயம் நடந்தாலும் சரி, இனி நடக்கணுன்னாலும் சரி, அவங்க மருதமலை முருகரை நேரடியாக தரிசனம் பண்ணும் போது கண்டிப்பாக அது நடக்கும். இல்லை நடந்ததுக்கப்புறம் கூட அதாவது ஒரு வேண்டுதலாக வச்சு கூட அவங்க போயிட்டு வரலாம். ஸோ அப்போ மருதமலை முருகரை பிடிச்சிக்கிட்டா வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் வேண்டுதலை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி மேம் இருக்கு? தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது மனசில் ஏற்பட்டிருக்க அந்த பெயின், ஏதோ ஒரு யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, ஹர்ட் ஆகிருக்காங்க, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, அதிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான ப்ராசஸ் மட்டும் மேற்கொள்ளணும். ஏன்னா அவங்க ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது வந்து டெம்ப்ரவரி தான், இது பெர்மனெண்ட் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியேறதுக்கான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு லைக் ஈகோ பார்க்கக்கூடாது. இந்த சில பேர் என்னென்னா தன்னை ரொம்ப ஒரு ஹை ப்ரொஃபைலில் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ஈகோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இவங்க இந்த வாரம் பண்ணக்கூடாது. இந்த வாரம் பண்ணுறாங்கன்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷனும் அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் இந்த வாரம் குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ அவங்களுக்கு இந்த வாரத்தில் லக்கி கலர்ஸ்லாம் என்னது மேம்? இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் சாண்டில் அண்ட் ஒயிட் கலர். ஓகே. ஸோ அவங்களோட ஏஞ்சல் நம்பர்? தனுஷ் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 3317.
ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஆங்ஸைட்டி கம்ப்ளீட்டாக வந்து அவங்கள விட்டு குறைய ஆரம்பிச்சிடும். பயத்துலேருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். அண்ட் இவங்களுக்கு இவங்க மேலேயே மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். செல்ஃப் பிலீஃப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஸோ முருகர் இந்த வாரம் இவங்களுக்கு என்ன மெசேஜ் மேம் சொல்ல வராங்க? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இவங்களுக்கான ஒன்று கண்டிப்பாக இவங்களை தேடி வந்து சேரும். அது ஒரு பொருளாக இருக்கட்டும், நபராக இருக்கட்டும், இல்லை வேறு விதமான வாய்ப்புகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவங்களுக்கானது தேடி வந்து சேரும். ஆனால் அது வரைக்கும் அவங்க முருகரை உற்ற துணையாக நினைக்கணும். அதுதான் அவங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு டாஸ்க் முருகர். ஸோ முருகரை மட்டும் துணையாக நினச்சிட்டு அவங்களுக்கானது தேடி வரும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ இந்த வாரம் தனுஷு ராசிக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. நீங்கள் ஒரு தனுஷு ராசி நேராக இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் வேண்டுதலை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு ஓம் முருகன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் மகர ராசிக்கு எப்படி மேம் இருக்கு? மகர ராசி உங்களுக்கான காட்ஸ். ஸோ மகர ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். எந்த விஷயங்கள்னா அறிவுக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கேன், லாஜிக்கலாக இருக்கேன் அப்படின்றது, சம்டைம்ஸ் வந்து நான் ரொம்ப இமோஷ்னலாக போயிட்டுருக்கேன், மனசு சொல்கிறது மட்டும்தான் செய்வேன், பிடிச்சது செய்வேன்றது, இப்படிலாம் எதையும் வந்து எக்ஸ்ட்ரீமாக இல்லாமல் எல்லாமே பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லது. ஸோ இந்த ராசி இந்த வாரம் என்னெல்லாம் செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா பணம் ரீதியான கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது கூடவே கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்களுக்கான லக்கி கலர்ஸ், இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் லைட் க்ரீன் அண்ட் கோல்டன் கலர். ஓகே. உங்களோட ஏஞ்சல் நம்பர் என்னது? ஸோ மகர ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2121 இன்ஃபினிட். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது ஆல்ரெடி நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ அந்த எனர்ஜி பேலன்சிங் கண்டிப்பாக இந்த 2121 நம்பரில் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்ஃபினிட் சிம்பிள் ஆனது அவங்களுடைய வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணும். போத் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயே இருக்கட்டும், இல்லை வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட்லேயே இருக்கட்டும், எல்லா நேரத்துலையும் அவங்களுக்கு அவங்க யாருன்னே சம்டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த இன்ஃபினிட் சிம்பிள். ஸோ இந்த வாரம் முருகர் அவங்களுக்கு சொல்ல வர மெசேஜ் என்னது? மகர ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. மேபி அது இல்லைன்றது தான் ஒரு குறையாக இருக்கலாம். அப்படி அவங்க வந்து சேரணும் அப்படின்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தகுதியான ஆளாக இவங்க மாறணும். ஸோ இவங்களோட டிசர்விங் என்ன அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கணும். அதற்கான விஷயங்களை சிலது மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க இவங்களோட வந்து சேருவாங்க. முருகர் அதுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருப்பார் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு இருக்க மகர ராசி நேயர்கள் வந்து உங்கள் மனசில் ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை வச்சு ஓம் முருகன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ராசி வந்து கும்பராசி. அவங்களுக்கு இந்த வாரம் எப்படி மேம் இருக்கு? ஸோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலி கெட் டுகெதர், பார்ட்டி, செலிப்ரேஷன், சுப காரியங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக கலந்துக்கணும். 4 பேரோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும், ஏதாவது ஒன்று செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. கும்பராசி இந்த வாரம் என்னெல்லாம் செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா பணம் ரீதியான விஷயங்களில் பவரை யூஸ் பண்ணக்கூடாது, டாமினன்ஸை வந்து காட்டக்கூடாது. அவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்னது மேம்? ஸோ உங்களுக்கான லக்கி கலர்ஸ் ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ. ஓகே. அவங்களோட ஏஞ்சல் நம்பர்? கும்பராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2 and 4. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது எஸ்பெஷலி 2 யூஸ் பண்ணும் போது ரிலேஷன்ஷிப் சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாக ஆரம்பிக்கும். அண்ட் 4 யூஸ் பண்ணும் போது அவங்க டிசிப்ளின்டாக இருப்பாங்க, ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. கண்ணா பின்னான்னு என்னென்னையோ பண்ணி வச்சுருக்க வாழ்க்கையில் அப்படிலாம் இல்லாமல் இதுக்கடுத்து இது அப்படி ஆர்டர் படி எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ முருகர் அவங்களுக்கு இந்த வாரம் சொல்ல வர மெசேஜ் என்னது? கும்பராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது பழனியில் இருக்கக்கூடிய ஆண்டிக்கோல முருகர் மிகவும் சக்தி வாய்ந்த முருகர், சிறப்பு வாய்ந்த முருகர், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்க அந்த முருகரை வந்து வழிபடணும். முடிஞ்ச அளவுக்கு தரிசனம் பண்ணலாம் நேரடியாக, இல்லை அவருடைய திருவுருவ படத்தை வச்சு வீட்டிலையும் வழிபடலாம். ஏன்னா அவர் கொடுக்கறது, நான் ஆண்டிக்கோலத்தில் இருந்தாலும் என்ன வழிபடக்கூடிய உங்களுக்கு எப்போவுமே ராஜ வாழ்க்கையை தான் கொடுப்பேன், உங்களுடைய கெட்டது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு நல்லதை மட்டும் உங்களுக்கு கொடுப்பேன். அதனால் ஆண்டிக்கோலம் முருகரை இவங்க இந்த வாரம் தரிசனம் பண்ணுறது சிறப்பு அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. ஸோ கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மனசில் உங்களோட பிலீஃபை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டு ஓம் முருகன் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நம்ம லிஸ்ட்டில் கடைசி ராசி வந்து மீன ராசி. மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி மேம் இருக்கு? மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீன ராசி என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன அடிக்ஷன்ஸ் இருக்குது, யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க, எந்த விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணுது, அவங்களுடைய ஹோல் நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து அவங்க கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி என்ன நெகட்டிவிட்டி நம்ம சைடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக இந்த வாரம் அவங்க இனிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ மீன ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் செய்யவே கூடாது மேம்? என்ன செய்யக்கூடாதுன்னா அவங்களுடைய தினசரி ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய செயல்பாடுகளை எதையும் மாற்றிக்க வேண்டாம் இந்த வாரம் அப்படின்னு இருக்குது. நான் சொல்கிறது உடனே ஓகே அப்போ அடிக்ஷன்ஸ்லாம் நம்ம இருக்குது அப்போ மாற்றிக்க வேண்டாம், கான்ட்ரடிக்டாக இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அது கிடையாது. நல்ல விஷயங்கள், நல்ல விதமான ஆக்ஷன்ஸ் எதனா இருந்தால் அதை மாற்றிக்க வேண்டாம் அப்படின்னு. அவங்களோட லக்கி கலர்ஸ்லாம் என்னென்ன மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் க்ரீன். ஓகே. ஸோ அவங்களோட ஏஞ்சல் நம்பர்? மீன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 3232929. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது அவங்க சில தேவையில்லாத விஷயங்கள், நான் சொன்ன மாதிரி அடிக்டிவான விஷயங்கள்லேருந்து வெளியேறதுக்கான ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்னது? மீன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், எந்த ஜீவ ரூபத்திலையாவது இவங்களை முருகர் சந்திக்க வருவாங்க. அதனால மனுஷங்க கிட்ட மட்டும் பொலைட்டாக இருக்கணும், அன்போடு இருக்கணும். மற்ற ஜீவன்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு இல்லாமல் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்போடையும் கருணையோடையும் இருக்கணும். எது ரூபத்திலையாவது அவர் வருவார். ஸோ அப்போ என்ன வரவேற்க நீ தயாரா, அப்போ நீ இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு இருக்க மீனராசி நேயர்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் மனசில் வேண்டியதோடு நீங்கள் வந்து ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா ராசி நேயர்களுமே வந்து மனசில் நம்பிக்கையோட ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி அடுத்த வாரமும் வந்து வாரப்பலன் நம்ம என்னன்றது பார்க்கலாம். நன்றி. ஸோ உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.